Hi friends, இது வந்து செல் பயாலஜியோட part 5 வீடியோ. செல் அப்படின்றது வந்துட்டு பேசிக் ஃபங்க்ஷனிங் யூனிட் ஆஃப் லைஃப். ஃபங்க்ஷனிங் யூனிட்டு, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டு எது கேட்டாலுமே அது செல் தான். லைஃபோட ஸ்ட்ரக்சரல் பேசிக் யூனிட்டு, ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டு எது கேட்டாலும் அது செல் தான். ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து செல்லை உருவாக்குது. செல்லெல்லாம் சேர்ந்தது தான் டிஷ்யூ, டிஷ்யூலாம் சேர்ந்ததெல்லாம் ஆர்கன்லாம் சேர்ந்தது தான் வந்து பாடி இல்லையா. இதுதான் வந்துட்டு எது சேர்ந்ததுன்னா எது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. செல் அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கெலாம் தெரியாது, மைக்ரோஸ்கோப்பு கண்டிப்பாக வேணும். மைக்ரோஸ்கோப் மூலயமா மட்டும்தான் நம்மளால் செல்லை வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து செல் அப்படின்றது வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது வந்து ராபர்ட் ஹூக். இந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அதுலேருந்தே ஒன்றுக்கு வந்து ஹூக் வரும், ஒன்றுத்துக்கு வந்து ராபர்ட் வரும். அது ஞாபகம் வச்சுக்கலாம். ராபர்ட் ஹூக் 1665 ஃபஸ்ட்டு வந்து செல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லில் வந்துட்டு இது ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாக்டீரியல் தானே ஃபஸ்ட்டு ப்ரோகாரியோட்டிக் செல் தானே கண்டுபிடிப்பாங்க. அப்போ பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குன்றத வந்து அப்புறமா கண்டுபிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1665 ராபர்ட் ஹூக் வந்து செல்லை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1665 இது திருப்பி படிக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். 1665 ராபர்ட் ஹூக்கு. 1674 வந்துட்டு ஆண்டன் வான் லீவன்ஹூக். ஹூக் மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ராபர்ட் ஹூக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் ஆப்ஷனில் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு குழப்பிடும். அதனால் ராபர்ட் ஹூக்கு, ஆண்டன் வான் லீவன்ஹூக்கு, இவங்க தான் வந்து பாக்டீரியா வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. ராபர்ட் ப்ரவுன் அவங்க வந்து நியூக்ளியஸ் டிஸ்கவர் பண்ணாங்க. அதாவது செல்லு, அடுத்தது பாக்டீரியா கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா தான் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறாங்க. ராபர்ட் ஹூக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹூக் வரும் யாருக்கு? பாக்டீரியாவுக்கு. ஆண்டன் வான் லீவன் ஹூக்கு. இன்னொரு வந்து ராபர்ட் வரும். ராபர்ட் ப்ரவுன் எதுக்கு? ராபர்ட் ப்ரவுன் வந்துட்டு நியூக்ளியஸ்க்கு. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஞாபகம் வந்துடும். 1665 ராபர்ட் ஹூக், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து அப்படியே சும்மா ஹிண்ட் வச்சு இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து செல்லின் உறுப்புகள், செல் ஆர்கனல்ஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். லைட்டாக பார்த்தோம், இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து செல்லு, நியூக்ளியஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து செல் மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஃபஸ்ட்டு வந்து புரோட்டோபிளாசம்னா என்னது? நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் தான் புரோட்டோபிளாசம். இப்போ வந்து செல் அப்படின்ற இடத்துல வந்து புரோட்டோபிளாசம்னு கூட கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதனால் வந்து செல் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் புரோட்டோபிளாசம். ஓகேங்களா, செல் மெம்ப்ரெயின் அதை வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். நம்மளை வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக ட்விஸ்ட் பண்ணோம்னா செல் வந்து புரோட்டோபிளாசம்னு சொல்லலாம், செல் மெம்ப்ரெயின் வந்து பிளாஸ்மா மெம்ப்ரெயின்னு சொல்லலாம். ஓகேங்களா, செல் மெம்ப்ரெயின் வந்துட்டு பிளான்ட் அண்ட் அனிமல் செல் இது ரெண்டுத்துலேயும் இருக்குது. நம்ம முன்னாடியே படித்தோம். செல் வால் தான் வந்துட்டு அனிமல் செல்லில் கிடையாது. நம்ம ஒன்று படிக்கும்போது அடுத்தது படிக்கும்போது அதை அப்படியே கொஞ்சம் முன்னாடி லிங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மறக்காது. செல் மெம்ப்ரெயின் வந்துட்டு என்ன பண்ணும்? அதுதான் வந்து அந்த செல்லுக்கு வந்து ஷேப்பு கொடுக்குது. அதுக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் தான், எதுனாலும் செல்லுக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது. தேவையானது தான் போகும், தேவையில்லாது தான் வெளியே வரும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, இது வந்து செல் மெம்ப்ரெயின் தான் வந்துட்டு அவுட்டரில் இருக்குது. அப்போ அதுதான் வந்து எதை கொடுக்கணும், எதை விடணும், அப்படி வெளியே போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ வந்து செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது செல் மெம்ப்ரெயின், செல்லுக்கு ஷேப் கொடுக்கறது செல் மெம்ப்ரெயின். ஓகேங்களா, செல் மெம்ப்ரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் சைட்டோபிளாசம் வந்துட்டு பிளான்ட் அண்ட் அனிமல் செல் ரெண்டுத்துலேயுமே இருக்குது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெல்லி மாதிரி இருக்குமா, ஒரு ஜெல்லி சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா சைட்டோபிளாசம். எல்லா பார்ட்ஸும் வந்துட்டு சைட்டோபிளாசமில் தான் இருக்குது இல்லையா. லிப்பிடு, ப்ரோட்டீன் உருவாக்குறது, லிப்பிடு உருவாக்குறது எல்லாமே, கார்போஹைட்ரேட் இருக்கிறது, அமினோ ஆசிட் இருக்கிறது எல்லாமே சைட்டோபிளாசம் தான். அதனால் இதை வந்து மெட்டபாலிசம், இட் இஸ் யூஸ்ட் இன் செல் மெட்டபாலிசம், அங்கே தான் எல்லாமே நடக்குது. மெட்டபாலிசம் சென்டர் ஆஃப் செல் அப்படின்னா சைட்டோபிளாசம். ஓகேங்களா, பவர் ஹவுஸ் ஆஃப் செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா, மெட்டபாலிக் சென்டர் வந்துட்டு சைட்டோபிளாசம். இதை அப்படியே நோட்ஸ் எழுதிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் வந்து ரஃப் அண்ட் ஸ்மூத் ரெண்டாக வந்து பிரியுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது? அதான் ரைபோசோம் வந்துட்டு கொஞ்சம் அதில் ஒட்டியிருக்கும், ப்ரோட்டீனை உருவாக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் டிஎன்ஏ வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை வந்து எம்ஆர்என்ஏ கிட்ட சொல்லுவோம். அந்த எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வந்து ரைபோசோம் கிட்ட வந்து இப்படி தான் உருவாக்கணும் டிஎன்ஏ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்பை வந்து சொல்லும். எந்த ஷேப்பில் உருவாக்கணும் அப்படின்றத சொல்லும். இந்த டிஆர்என்ஏ வந்துட்டு அந்த சைட்டோபிளாசமில் இருக்கிற அமினோ ஆசிட்லாம் வந்து சக் பண்ணி ப்ரோட்டீனை வந்துட்டு உருவாக்குது ரைபோசோம் எங்கள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில். அடுத்த பாயிண்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேங்களா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்புறம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வேர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றது வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். டைஜஷன் எங்கே நடக்கும்? லைசோசோமில் நடக்கும். மெட்டபாலிசம் எங்கே நடக்கும்? சைட்டோபிளாசமில் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா எங்கே என்ன பண்ணும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும். மைட்டோகாண்ட்ரியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஏடிபி மாலிக்யூல்னா அடினோ ட்ரைபாஸ்பேட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை மைட்டோகாண்ட்ரியா. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏடிபி மாலிக்யூல் எப்படி உருவாகுது அப்படின்ற இன்னும் டீட்டெயில்டான ப்ராசஸ்லாம் வேணால் இது வேணும்னா நீங்கள் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எப்படி படிக்கணும் எப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியான் இருக்கிறது வந்து இதுதான் வந்து நான் கூகுள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். இது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின் இன்னர் மெம்ப்ரெயின்லாம் இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸுன்றது வந்து இதை சுற்றி இருக்குல்ல பெண்டாய் இது பேர் கிறிஸ்டே. மேட்ரிக்ஸ்லாம் சேர்ந்தது தான் கிறிஸ்டே. ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் மைட்டோகாண்ட்ரியா என்ன இருக்குது? மேட்ரிக்ஸு கிறிஸ்டே ரெண்டு இருக்குது. இது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின், இது வந்து இன்னர் மெம்ப்ரெயினில் தான் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கிறிஸ்டே இருக்குது. ஓகேங்களா, கிறிஸ்டே தான் வந்து அவுட்டர் இந்த ஸ்பைரல் பவுண்ட்ரி இருக்குல்ல, அதுதான் வந்து மேட்ரிக்ஸை கவர் பண்ணுறது தான் வந்து கிறிஸ்டே. மேட்ரிக்ஸ் சேர்ந்ததுலாம் தான் கிறிஸ்டே. கோல்கை பாடின்னா நம்ம முன்னாடியே படித்த மாதிரி இது எதுக்குன்னா அந்த லிப்பிடு ப்ரோட்டீன்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு அனுப்புறது தான் கோல்கை பாடியோட வேலை. லைசோசோம்னா என்னது? நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி இதுதான் சூசைட் பேக். லைசோசோம் இஸ் கால்டு சூசைட் பேக். டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஷன் எங்கே நடக்கும்? அந்த செல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு லைசோசோம் தான் வந்து டைஜஷன் பண்ணும் சூசைட் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபாரின் ப்ராடக்ட் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து அட்டாக் பண்ணுறதும் வந்துட்டு லைசோசோம் தான். இப்போ ஜஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் எங்கே நடக்கும்? லைசோசோமில். கோல்கை பாடி என்ன பண்ணும்? இப்போ ஸ்டோர் பண்ணி எதை ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிடை ஸ்டோர் பண்ணி மற்ற பார்ட்ஸ்க்கு அனுப்பும். இதுவே வந்து மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். மேட்ரிக்ஸ் அண்ட் கிறிஸ்டே அப்படின்னு இருக்குது. இது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரஃப் ஸ்மூத்துன்னு இருக்குது. இங்கே தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ரைபோசோம் நடத்து கொடுக்கும். ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்றது வந்து ரைபோசோம். ஓகேங்களா, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸு. வேணுன்னா தனியாக நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. சைட்டோபிளாசம்ன்றதுல தான் வந்து எல்லாமே நடக்கும். மெட்டபாலிக் சென்டர் ஆஃப் செல் என்னது? சைட்டோபிளாசம். டைஜஸ்டிவ் சென்டர் லைசோசோம். செல் மெம்ப்ரெயின் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். புரோட்டோபிளாசம் செல் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம்.